ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வீடியோ போட்டே பல வருஷம் ஆன மாதிரி ஏதாவது ஒரு வீடியோவை எடுக்கிறதே இல்லை. அதிசயமாக இருக்குது. வீடியோவை 4 நாளைக்கு ஒரு டைம் தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னா சாப்பாடு ஆறியே போச்சு. இவங்களாம் ஒவ்வொருத்தரா நீ சாமி கும்பிட்டு வர அவங்க அப்பா பெட்ஷீட்டெல்லாம் சீட்டு வர காரியம். சாப்பாடு, பச்சை பயிறு, அப்புறம் ரசம், அப்புறம் பீட்ரூட் பொரியல். இன்னைக்கு சின்ன சின்னதாக அரிஞ்சு வணக்கிட்டேன். ஆமாம், அப்படி வணக்கினாலும் நல்லா இருக்குதுங்கிறாங்க. அப்புறம் தயிர் இருக்குது, அது உள்ள இருக்குது தயிர். அப்புறம் நான் பிரண்டை சட்னி அரைக்கலன்னு சொன்னேன். சரி பரவாயில்ல விடு, அதை அப்புறம் அரைச்சிக்கல. பிரண்டை கீது வறண்டு போயிடுவேன். பிரண்டை சீக்கிரம் தான் அரிதாக இருக்குது. அப்போல்லாம் வேலையில் எங்கள் அம்மாவை பார்க்க போனவங்க நண்பர்களே அத்தனை பிரண்டை படந்து கிடக்கானா ஒடிச்சுக்குவாங்க, கொழுந்து ஒடிச்சுக்குவாங்க. திடீர்னு ஒடிக்காத சமயத்தில் நானே ஏதோ ஒரு நாளைக்கு போயிடுவேன். நானும் ஒடிச்சிட்டு வருவேன். அருமையாக இருக்குது. இப்போல்லாம் ஒரு பிரண்டை கண்ணில் பார்க்குறது அதிசயமாக இருக்குது. இது நைட்டு வச்சது மீதி ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் இது சுடு சாப்பாடு. என்னடா 2 குக்கரில் வச்சு போடுறேன்னு நினச்சிக்கோங்க. பச்சை பயிறு கடைஞ்சுங்க, இருத்த தண்ணி வடித்தோம் நைட்டு. அந்த இருத்த தண்ணி செம சூப்பராக இருந்துச்சு. நான் கொஞ்சமாக என்னால் சாப்பிடவே முடியாது. நான் இருத்த தண்ணிக்கோசரம் நான் கொஞ்சம் பரவாயில்ல நைட் சாப்பிட்டேன். பீட்ரூட் பொரியல் செஞ்சாச்சு. உப்பு கரெக்டாக இருக்குதுன்னு இல்லை. தேங்காய் போட்டிங்களா? ஆமாம். சரி. பீட்ரூட் நாங்கள் சாப்பிட்டு மற்ற ஆளுங்க தான் இங்கே வேண்டாங்க. அதைத்தான் சாப்பிட சொல்கிறாங்க டாக்டர். எனக்கு கூட அன்றைக்கி லோ ப்ரெஷராக இருக்கிற போது பீட்ரூட் வாரத்தில் 2 டைம் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. எனக்கு சரி விட்டுருங்க தம்பி. அதுக்குள்ளேயும் படுத்து முட்டை விடுச்சு அது நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணுது. ஆமாங்க, ஏன் சொல்கிறீங்க? பில்லு நான் கஷ்டப்பட்டு 8 மணிக்கு போய் அது எங்கே பனி தனியாக இருக்குது. கஷ்டப்பட்டு ஒரு 5-6 பிடுங்கிட்டு வந்து அதை பறைச்சி தள்ளி கீழே என்னென்னமோ வந்தது கோழி. உங்கள் வீட்டிலலாம் சனிக்கிழமை என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஆமாங்க நண்பர்களே, எங்கள் வீட்டில் இதுதான் ஸ்பெஷல். பீட்ரூட் பொரியல், பச்சை பயிறு, ரசம், தயிர் மத்தியானம் யூஸ் பண்ணிக்கலாம். அது இருத்த தண்ணி ரசம் இருந்தால் அதே போது எல்லாருமே அதுதானே பிடிக்குதும்பாங்க. அப்புறம் தயிரை உடைக்காத. ஓகே, வாங்க சாப்பிடலாம். ஆமாங்க நண்பர்களே, சமையல் வீடியோ ஒன்று எடுக்கலாம் சொல்லிட்டு எடுத்தேன். எந்த வீடியோவுமே எடுக்கிறது இல்லைங்க. வீடியோ ஏதோ நீ யோசிச்சு ஒரு வீடியோ நல்லா இருக்குதுங்க சிஸ்டர். வீடியோவில் உடம்பு சரியான்னு என்னுடைய இதுலையும் கேட்குறாங்க, இளவரசம் போட்டிருந்த வீடியோவில் போய் கேட்குறாங்க. அப்படி தெரியுதாட்டுக்கு என் பேச. அது வேலை செஞ்சு அலைச்சல் காரணம் தானுங்க. உடம்புக்கெல்லாம் நல்லா இருக்குது. ஆமாங்க, நோட் பண்ணுறீங்க. வாங்க நண்பர்களே சாப்பிடலாம் வாங்க. அனைவருக்கும் காலை வணக்கம்.